இன்றைக்கி வந்து நம்மளோடது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து நம்மள்கிட்ட டியூபர்ஸ் வாங்கி பிளான் பண்ண பிறகும் அதே மாதிரி வாங்கும்போதெல்லாம் கேட்குற டவுட்ஸாக இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். அது கூடவே எப்படி வந்து இந்த ரெய்னி சீசனில் வந்து நம்ம பிளான்ஸை டேக் கேர் பண்ணணும், புதுசாக டியூபர்ஸை பிளானிங் பண்ணும்போது இந்த ரெயின் சீசனில் நம்ம என்னென்ன வந்து மெயினாக கவனிக்கணும், இதெல்லாம் தான் வந்து நம்மளோட இன்றைக்கி கண்டென்ட். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி பிடிச்சிருந்தா அதுக்கும் ஒரு கமெண்ட் கொடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லோரும் மழையும் காற்றும் எல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப ஹாப்பியாக ஜாலியாக இருப்பீங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. மழை பெய்யும்போது பாருங்கள், இப்படி காற்றடிக்கும்போது இந்த பட்ஸ் எல்லாம் இப்படி ஆடி எல்லாரும் உடஞ்சி விழுந்துடும். ஆனாலும் மழை வந்து நல்லா இருக்கும் பிளான்ஸுக்கு. ஏன்னா நேச்சுரலாக வந்து நம்மளோட பிளான்ஸுக்கு எல்லா செடிகளுக்கும் வந்து கடவுள் கொடுக்குற ஒரு ஃபர்டிலைசேஷன் தானே எனக்கு தோணியிருக்கு. ஏன்னா மழை விழுந்ததுன்னா எப்படியும் வளராத நிற்கிற பிளான்ட் எல்லாம் அப்படியே வந்து லைவ் ஆகி வளர்ந்துடும். அது வரைக்கும் அவங்க வந்து அப்படியே வளருதா இல்லையா அப்படின்னு நம்மளுக்கு டவுட் தோன்ற மாதிரி அப்படி இதாக தான் நிற்கும். பட் மழை விழுந்ததோட எல்லாருமே வந்து ஆக்டிவாக ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து அது ஒரு ப்ளஸ்ஸு. இது வந்து நம்மளோட மேஜிக் ஒயிட்டு தான். மேஜிக் ஒயிட்டோட செகண்ட் டே ஃப்ளவரு. இது வந்து ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவர் தான். நம்ம இப்போ அதை வந்து கொஞ்சம் மலர வச்சு பார்க்கலாம். நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் ஃப்ளவர்ஸை மலர வைக்கிறீங்க மேம், அது மலராது அப்படின்னு. மலரும். பட் வந்து இந்த மழை டைமில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, இப்போ இதோட சென்டர் போர்ஷன் ஓப்பனாக இருக்குது இல்லைங்களா, மழை பெய்யும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இதோட இந்த சென்டர் போர்ஷனில் ஃபுல்லாகவே வந்து தண்ணி உள்ளே போயிடும். ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளோட ஃப்ளவர்ஸ் வந்து ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி அப்படியே கொட்டி போயிடும். ஃப்ளவர் வந்து மலர்ந்து நம்மளால் பார்க்க முடியாது. ஸோ அந்த ஒரு ரீசன்னால் தான் இப்போல்லாம் நான் கொஞ்சம் ஃப்ளவர்ஸை மலர வைக்கிறேன். அது இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற வெரைட்டிஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம மலர வைக்கலைன்னா அது வந்து ரொம்ப அப்படியே நம்மளுக்கு பார்க்க முடியாது ஒரு 3-4 டேஸு. இதே வந்து நிறைய பெட்டல்ஸ் இருக்கிற வெரைட்டிஸை நம்ம வந்து இந்த ஹால் விழுந்த பிறகு மலர வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா பார்க்கலாம் அழகாக. ஸோ அதனால தான் நம்ம அப்படி வைக்கிறோம். அது இல்லாமல் அது மலர்றதுக்கும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ மழை டைமில் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஃப்ளவர்ஸை மலர வச்சுட்டு அதை வந்து எடுத்துகிட்டு போய் ஒரு பவுலில் தண்ணியில் போட்டு சாமிக்கிட்ட வச்சுடுவேன். ஸோ வந்து அது அப்படியே அழகாக இருக்கும். பாருங்கள், அதுக்குள்ளே ஒரு பட்டர்ஃப்ளை வந்து உட்காந்துட்டு போயிடுச்சு. நிறைய பட்டர்ஃப்ளைஸ் இருக்குது. பறந்து ஒரு பூலேருந்து ஒரு பூக்கு அப்படியே பறந்துட்டுருக்குது. ரொம்ப நல்லாயிருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. ஃபர்ஸ்ட் டேயில் தான் வந்து இதில் இந்த பெட்டல்ஸில் இருக்கிற அந்த ஒரு டபுள் ஷேட் நல்லாவே தெரியும். செகண்ட் டேயில் அப்படியே க்ரீனாக மாறிக்கும். நான் இப்போ உங்களுக்கு வந்து 2 டேஸில் ஃப்ளவர்ஸையும் காமிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் டே ஃப்ளவரும் செகண்ட் டே ஃப்ளவரும் ரெண்டுமே நான் காமிக்கிறேன். அழகாக இருக்குல்ல. இதில் வந்து இதோட எண்ட்ஸில் தான் வந்து இந்த பிங்க் ஷேட் இருக்கும். இது நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான். பாருங்கள் எனக்கு எத்தனை ஃப்ளவர்ஸ் வந்துருக்குதுன்ட்டு. இதுதான் வந்து நம்மளோட செகண்ட் டே ஃப்ளவர். இந்த பிங்க் ஷேடு வந்து ஃபேட் ஆகி நல்ல க்ரீன் கலர் வந்துருச்சு. மேக்ஸிமம் நம்மளோட டபுள் ஷேட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் டேயில் ஒயிட்டாகவும் இல்லை கொஞ்சம் க்ரீன் கலந்த மாதிரியும் மாறிக்கும். இதுதான் வந்து நம்மளோட மேஜிக் ஒயிட்டு. இது இவ்வளோ டீட்டெயிலாக ஏன் இப்போ உங்களுக்கு திரும்பவும் காமிக்கிறேன்னா, நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோட்டோஸும் வீடியோஸ் எல்லாம் எடுத்து அனுப்பும்போது மலராத ஃப்ளவர்ஸை வந்து அப்படியே ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக மலர வச்சுட்டு அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டிங்கன்னா இந்த சென்டர் பெட்டல்ஸ் எல்லாமே காஞ்சு போயிடும். அதனால தான் நான் எப்போவுமே மலர வைக்கும்போது காட்டுவேன். மேலே வந்து ஓப்பன் ஆன பிறகு மட்டும் நீங்கள் மலர வச்சு பார்க்கலாம். இல்லை கோவிலுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா கூட இந்த மாதிரி எடுத்துகிட்டு அங்கே போயிட்டு நம்ம வந்து மலர வச்சு சாமிக்கிட்ட கொடுத்துடலாம். அதே மாதிரி நம்மளோட கோல்டன் சன்செட்டு இது வந்து நைட்டு க்ளோஸ் ஆகி திரும்பவும் செகண்ட் டே மலர்ந்துருக்கு. இன்றைக்கி ரொம்ப அழகாக இருக்குது. அதே மாதிரி அடுத்த ஒரு வெரைட்டி நம்மளோட AW7 தான்.
இதுவும் பாருங்கள் ஹால் விழுந்த பிறகு தான் நான் மலர வைக்கிறேன். நம்ம வந்து எப்போவுமே ஃப்ளவரிங் ஆகிற பிளான்ட்ஸுக்கு நம்ம வந்து ஃபர்டிலைசர்ஸ் கொடுத்துட்டே இருக்கணும். அதுதான் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு. நல்ல பட்டு வந்துகிட்டே இருக்குது பிளான்ட்டுக்கு அப்படின்னா நம்ம 15 days ஒன்ஸ் வந்து ஏதாவது ஒரு ஃபர்டிலைசரேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்மளது வீடியோ இருக்கும். நான் அந்த லிங்க் வந்து இதில் அட்டாச் பண்ணிடுறேன். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து அதை போய் பாருங்கள். 15 days ஒன்ஸ் வந்து இந்த மாதிரி பட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக நம்ம கொடுக்கணும். இப்போ உங்களுக்கு ஆர்கானிக் ஃபர்டிலைசர் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வர்மி கம்போசிட்டு கூட ஜஸ்ட்டு ஒரு ஹேண்ட்ஃபுல் எடுத்து இங்கே வந்து நடு போர்ஷனில் அப்படியே மண்ணில் இறக்கி வச்சு கொடுத்துடலாம். அதுக்கு பேப்பர்லாம் எதுவும் தேவையில்ல. இந்த மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் அப்போ தான் உங்களுக்கு பூக்கும். ஏன்னா ஃப்ளவர் ஆகிற பிளான்ட்டுக்கு நிறைய ஃபர்டிலைசர் தேவைப்படும். பாருங்கள் இதில் பட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டாக பூக்கிற பூவை. ஸோ அதனால் பாருங்கள் இதோட ஸ்டாண்டிங் லீஃப் சின்னதாக இருக்கும். ஸோ ஃப்ளவரும் கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அதுவும் நிறைய பேர் டவுட்டாக கேட்குறாங்க. என்னென்னா ஃப்ளவர் சின்னதாக இருக்குது இல்லை பட்டு சின்னதாக இருக்குது. ஆமாம், பட்டு வந்து ஃபஸ்ட்டு வரும்போது வாட்டர் லெவலுக்கு மேலே ஏறி வரும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதை விட சின்னதாக இருக்கும். இது இப்போ கொஞ்சம் மேலே வந்துருச்சு. இது இப்படி வளர்ந்து அப்புறம் இந்த ஸ்டேஜ் வரும். அதுக்கப்புறம் நல்லா இப்போ நான் மலர் வைக்கும்போது முன்னே பார்த்தீங்க இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ் எல்லாம் வரும். அதோட மவுத் ஓப்பன் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து மலர வைக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேருக்கு அது ஒரு டவுட்டு தான், பட்டு வந்து சின்னதாக இருக்குது, இது எப்போ ஃப்ளவர் வரும். ஏன்னா வாட்டர் லில்லிஸ் வந்து உங்களுக்கு வந்து பட்டு மேலே தெரிஞ்சதுக்கப்புறம் உடனே அடுத்த நாளே வந்து உங்களுக்கு அது ஃப்ளவர் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு தான் நிறைய பேர் பார்க்குறாங்க. பட் அப்படி இல்லை, லாட்டஸுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இன்னொரு விஷயமும் நான் காட்டுறேன். இப்போ வந்து இது எனக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்த ஒரு பிளான்ட் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து இதில் வந்து லீஃப் க்ரோத்தே இல்லை. இதில் வந்து லீஃப் எல்லாம் குட்டி குட்டியாக மாறிடுச்சு. இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி இருக்கும்போது நான் வந்து இதுக்கு வந்து ஃபர்டிலைசர் கொடுக்கக்கூடாது. ஏன்னா இது இப்போ ஸ்லீப் ஆகி இது டார்மென்சி போயிருக்கும், டியூபர் ஃபார்ம் ஆகிருக்கும். இந்த டைமில் நம்ம வந்து ரிப்பீட்டடாக உரம் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா பிளான்ட் அழுகி போயிடும். ஸோ உங்களோட பிளான்ட்டை வாஷ் பண்ணிவிட்டு மட்டும் நீங்கள் உரம் கொடுக்கணும். அடுத்ததாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து மழை சீசனில் ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். என்னென்னா, இப்போ இந்த மாதிரி பழைய ஸ்டாண்டிங் லீஃப்ஸ் இருக்குது பாருங்கள், இது எல்லாமே நம்ம வந்து கட் பண்ணணும். எப்போவுமே கட் பண்ணும்போது தான் இங்கே வந்து இந்த வாட்டர் லெவலுக்கு மேலே தான் இப்படி நம்ம கட் பண்ணணும். இப்போ நான் கையில் காட்டுறேன், நீங்கள் சிசர்ஸில் கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம எடுத்துடணும் இந்த பழைய லீவ்ஸை. ஏன்னா நம்ம லீவ்ஸ் கவர் பண்ணிட்டுனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மழை தண்ணி உள்ளே போகாது. மழை தண்ணி வந்து நம்மளோட பிளான்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அது இல்லாமல் சன்லைட்டும் நம்ம பிளான்ட்டுக்கு கிடைக்காது. ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி பழைய லீவ்ஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணி இன்னும் ரிமூவ் பண்ணணும். நம்ம வந்து வீடியோவில் ஃபுல்லாக காமிக்கல. பட் ஆனால் நம்ம தேவையில்லாத பழசு எல்லாமே க்ளீன் பண்ணிக்கணும். அதே மாதிரி பட்டு கூட இருக்கிற இந்த ஸ்டாண்டிங் லீஃப் நல்லா கவனிங்க. இது பாருங்கள், இது கூடயே தான் இது வந்திருக்கு. இந்த ஸ்டாண்டிங் லீஃபை எப்போவுமே கட் பண்ணவே கூடாது. கட் பண்ணும்போது கவனிச்சு தான் பண்ணணும். சைடில் பட்டு இருக்குதுன்னா அந்த லீஃபை நம்ம தொடக்கூடாது. ஏன்னா அந்த லீஃபை கட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதில் வந்து கண்டிப்பாக அந்த பட்டு வளரவோ மலரவோ செய்யாது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். லீவ்ஸை வந்து க்ளீன் பண்ணி விடணும். சில பேர் சொல்லுவாங்க, என்னானே தெரியல திடீர்னு பிளான்ட் அழுகி போயிடுச்சு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபர்டிலைசர் அதிகமாக கொடுக்கும்போது தான் அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். நல்லா இருந்த செடி வந்து திடீர்னு அழுகி போச்சு அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதுதான் ரீசன். அதிகமாக உரம் வந்து பிளான்ட் வந்து தாங்காது. நம்ம குடம்பில் பாருங்கள், இன்னும் இங்கே ஒரு ஃப்ளவர் இருக்குது. ஸோ வந்து அது ஒரு விஷயம். இன்னொன்று நான் இதில் சொல்லிடுறேன். மழை டைமில் நீங்கள் வந்து டியூபர்ஸை வாங்கி வைக்கும்போது ஒரு விஷயம் நல்லா கவனிக்கணும். வாட்டர் லெவல் வந்து கண்டிப்பாக ஒரு 20 நாளைக்கு உங்கள் பிளான்ட் வந்து நல்ல பெரிய ஃப்ளாட்டிங் லீஃப் விடுற வரைக்குமே வாட்டர் லெவலை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணி லீஃப் லெவலோடையே வச்சுக்கணும். இப்போ வந்து இதை நான் முன்னொரு வீடியோவில் சொன்னேன் தான், ஆனாலும் புது கஸ்டமர்ஸுக்காக திரும்பவும் சொல்கிறேன். இதை வந்து இப்போ இந்த பிளான்ட் பார்த்துட்டிங்கன்னா நான் இப்போ தான் இதை பிளான்டிங் பண்ணியிருக்கேன். இதில் இப்போ தான் லீஃப் வந்துட்டுருக்கு. ஸோ இதை வந்து இப்போ வந்து மழை வந்து எனக்கு நிரம்பிடுச்சு. நான் இதோட லீஃப் எல்லாம் ஃப்ளாட் ஆகிற அளவுக்கு இதோட வந்து வாட்டர் லெவலை குறைச்சி விட்டுட்டுருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதோட லீஃப் இருக்கிற லெவலுக்கு தான் இப்போ தண்ணி இருக்குது. இப்போ வந்து கொஞ்சமாக இதோட லீஃப் வளர்ந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா ஒரிஞ்சுன்னு கிராஜுவலாக இதோட தண்ணியை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு வந்துடுவேன். அப்படி தான் நீங்களும் பண்ணணும். பிளான்டிங் பண்ணிவிட்டு அப்படியே ஃபுல்லாக தண்ணி ஊற்றக்கூடாது. அதே மாதிரி ஒரு டைம் தண்ணி ஊற்றி விட்டால் அதோடய சில பேர் விட்டுறாங்க. அப்படி இதே தண்ணியிலேயே லீஃப் வளரும்போது அதோட தண்ணியோட லெவல் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இப்போ வந்து இதோட லெவலை இன்க்ரீஸ் பண்ணி இந்த ஃப்ளாட்டிங் லீஃப் வந்து முழுகிற அளவுக்கு நம்ம வந்து தண்ணி இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக 1 இன்ச்சுன்னு இன்க்ரீஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டப்பை ஃபில் பண்ணுற அளவுக்கு கிராஜுவலாக கொண்டு வரணும். அதுதான் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நிறைய பேர் அது செய்கிறதில்ல. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நீங்கள் கவனிக்கணும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டியூபர்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு நசலாவை கொடுத்துருப்பேன். அது ஃபுல்லாலுமே இந்த மாதிரி டப்பில் போட்டிங்கன்னா இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி எல்லோயிஷ் ஆகி அதுக்கப்புறம் நடுவில் கூட பார்த்தா தெரியும் கொஞ்சம் அப்படியே ரெட் ஆகுது. இது கம்ப்ளீட்டாகவே கூட ரெட் ஆகி மாறிடும். ஸோ அது அப்புறம் நம்ம அசோலா வந்து இதில் வளராது. ஸோ அசோலா வளர்ந்தால் தான் நம்மளுக்கு வந்து அது நல்லாயிருக்கும். அந்த இது பாட்டிங் மிக்ஸ் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம அமுச்சு விட்ற அசோலாவில் கொஞ்சம் வந்து ஜஸ்ட் ஒரு டப்பில் தண்ணி மட்டும் ஊற்றிட்டு வெயில் வச்சிடணும். அது கண்டிப்பாக வளரும்.
பாதி மட்டும் உங்களோட லாட்டஸ் டப்பில் போட்டு விடுங்க. ஸோ அது வந்து இந்த மாதிரி எல்லோ கலர் ஆகிடுச்சுன்னா தண்ணியில் மட்டும் போட்டு வச்சுருக்கிற அசோலா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வளரும். அதை வந்து கொஞ்சமாக எடுத்து இதில் ஆட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நல்ல தண்ணி மட்டும் ஊற்றுங்க, போர் வாட்டர் யூஸ் பண்ணாதீங்க. லாட்டஸுக்கும் சரி வாட்டர் லில்லிக்கும் சரி ஈவன் அசோலா கூட அதில் வளராது. ஸோ வந்து அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, அதுவும் எல்லோரும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தான் இந்த மாதிரிலாம் கவனிக்காதனால தான் நிறைய பேருக்குமே வந்து டியூபர்ஸ் வந்து பிளான்டிங் பண்ண பிறகு அது அழுகி போயிடுது. ஸோ இதை வந்து நான் காமிக்கிறேன். இப்போ இதெல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக க்ரீனாக இருக்கிறத ஆட் பண்ணி விட்டுறணும். இப்போ பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து இந்த எல்லோயிஷான எல்லாமே ரிமூவ் பண்ணி விட்டுட்டேன். நல்ல க்ரீனாக இருக்கிற கொஞ்சம் அசோலாவை நம்ம இதில் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டு விட்டுறலாம். இந்த மாதிரி இருந்தால் போதும். இந்த அளவுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து அசோலாவை இதில் போட்டு விட்டுட்டோம். இப்போ இது திரும்பவும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா நான் சொன்ன மாதிரி இதை வந்து நம்ம திரும்பவும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு புதுசாக ஆட் பண்ணி விட்டுறலாம். இல்லை இது நல்லா வளருது அப்படின்னா இது நம்ம வந்து அப்படியே கூட விட்டுறலாம். ஆனால் கொஞ்சம் போன பிறகு இது இன்னும் மல்டிப்ளை ஆகி வளருது அப்படிங்கும்போது நம்ம க்ளீன் பண்ணியும் விடணும். அதுவும் மறந்துடக்கூடாது, போட்டுட்டு அப்படியும் விட்டுறக்கூடாது. அசோலா இல்லைனா இந்த மாதிரி ஃப்ளாட்டிங் பிளான்ஸ் கூட நம்ம இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளாட்டிங் பிளான்ஸும் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி க்ரீனிஷாக இருக்கும். மண்ணில் ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது இந்த மாதிரி கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி காயிற மாதிரி ஆகும். பட் நம்மளோட பிளான்ட் வந்து அதனால சேவ் ஆகிடும். நான் சொன்ன மாதிரி நம்மளோட மண்ணில் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இது வந்து கலர் சேஞ்ச் ஆகும், இல்லைனா நல்லா க்ரீனிஷாகவே நம்மளுக்கு வளரும். ஸோ வந்து நம்ம பாட்டிங் மிக்ஸில் சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா இந்த ஃப்ளாட்டிங் பிளான்ஸை வச்சு நம்ம அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாருக்கும் ஓரளவுக்கு டவுட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து மிராக்கிள் தான். இது சாஞ்சு உடஞ்சி விழுந்ததுனால இந்த ஃப்ளவரை நான் இப்போ மலர வைக்கிறேன். இல்லைனா இன்னும் 2-3 நாள் கழித்து தான் நம்ம இதை மலர வச்சுருக்கணும். பட் ஆனால் இப்போ மழையும் வர மாதிரி இருக்குது. இது சாஞ்சு ஆல்ரெடி விழுந்துருச்சு, அதனால தான் நான் இப்போ இதை மலர வைக்கிறேன். இது ஆக்சுவலி 2 கையில் மலர வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஒரு கையில் இப்படி காட்டுறேன். நீங்கள் வந்து மலர வைக்கும்போது 2 கையில் அழகாக மலர். ஸோ எல்லோரும் மழை வர மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட பட்ஸை வந்து எடுத்துடுங்க. இல்லைன்னா அது தண்ணியில் சாஞ்சு உடஞ்சி விழுந்து அது வந்து போயிடும். இது ஆக்சுவலி நான் சொன்ன மாதிரி டைம் ஆகலை, அதனால தான் சென்டர் பட் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக மலர வைக்க முடியல. நான் இது வந்து கொட்டிகிட்டே இருக்குது. ஒரு கையில் பண்ணிங்கன்னா நான் உங்களுக்கு 2 கையிலே பண்ணி காட்டுறேன். நான் இப்போ இந்த ஃப்ளவரை எடுத்துட்டேன். இது வந்து நம்மளோட மிராக்கிள் பிங்க் க்ளவுட் அந்த மாதிரிலாம் வெரைட்டிஸில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக நம்மளுக்கு நிறைய பெட்டல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெரைட்டிஸ் வந்து நம்மளுக்கு சென்டர் போர்ஷன் ஃபஸ்ட்லேயே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்துட்டிங்கன்னா அப்போவே நம்ம வந்து இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னு மலர வச்சிடக்கூடாது. சில வெரைட்டிஸ் அந்த மாதிரி சென்டர் போர்ஷன் தெரிஞ்சாலும் அதுவே ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகி ஃப்ரீ ஆகிற மாதிரி ஆன பிறகு மட்டும்தான் நம்ம வந்து மலர வைக்கணும். பர்டிகுலராக இந்த மாதிரி வந்து சென்டர் போர்ஷன் தெரியறது வந்து பிங்க் க்ளவுடு, மிராக்கிள் இந்த மாதிரி குட்டி குட்டியாக பெட்டல்ஸ் இருக்கிற வெரைட்டிஸில் தான். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். இது போயிடக்கூடாதுன்னு தான் நான் இப்போ வந்து இதை வந்து மலர வச்சேன். இல்லைனா இப்போ இவ்வளோ ஏர்லியராக நான் மலர வச்சுருக்கவே மாட்டேன். பட் மழை வருது, ஸோ வந்து கண்டிப்பாக இது வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போய்டுன்ட்டு தான் எடுத்துகிட்டு போய் சாமிக்கிட்டாவது வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நான் எடுத்துட்டேன். ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம மிராக்கில் நிறைய பட்டு இருக்குது பாருங்கள். பட் ஆனால் இதில் எத்தனை பட்டு வந்து நம்மளுக்கு மலர்ந்து கிடைக்குங்கிறது தெரியல. இந்த மாதிரி இது வளரும் போது இதுக்கு நல்ல வெயிட் இருக்கிறனால காற்று மழையெல்லாம் அடிக்கும்போது சாஞ்சு விழுந்துடும். ஸோ நம்ம லைட்டாக ஒரு சப்போர்ட் மாதிரி ஏதாவது குச்சி மாதிரி வச்சு கூட கட்டி கொடுக்கலாம். ஆனாலும் பூவோட இந்த மேல் போர்ஷன்லேருந்து இப்படி வளைஞ்சிடும். இப்போ இந்த ஃப்ளவர்லேயே பாருங்கள் இது எப்படி வளைஞ்சிருச்சுன்னு இந்த மாதிரி ஆகிடும். அதே மாதிரி நிறைய பேர் பட்டு வந்த சந்தோஷத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா பட்ஸை போய் தொட்டு பார்ப்பாங்க. நம்ம தொடும்போது கொஞ்சம் ஆடுற மாதிரிலாம் இருக்கும். அது இல்லாமல் சில நேரம் நம்ம கையோட சூடுபட்டாலும் சரி இந்த மாதிரி வர பட்டு வந்து காஞ்சு போயிடும். அதனால நிறைய பேருமே வந்து இந்த தொட்டு இப்படி பார்க்குறதெல்லாம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி அது மாதிரி இலையை இப்படி இழுத்து வச்சு நம்ம பார்க்குறதே நம்ம செய்யாமல் இருக்கிறதா பரவாயில்ல. அதே மாதிரி காற்று மழை அடிக்கும்போது இந்த மாதிரி வந்து பட்டு வளராமல் காஞ்சு போகும். எனக்கு பாருங்கள் இங்கே 2 பட்டு இப்படி ஆகிருக்கு. ஸோ இது யாரும் வருத்தப்படாதீங்க, இது நேச்சுரலாக நடக்கிறது தான். இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து வேறு பட்டு வரும். இங்கே பாருங்கள் உங்களுக்கு காமிக்கிறேன், இங்கேயும் இருக்குது. ஸோ யாரும் வந்து இதுக்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். நம்மளுக்கு அது இல்லாமல் வேறு பட்டு வந்து கண்டிப்பாக பூ மலரும். ஸோ எல்லோரும் நிறைய பேர் அதெல்லாம் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக வந்து மெசேஜ் அனுப்புவாங்க. அதனால தான் இது நான் வீடியோவில் சொல்லிட்டேன்.
அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன். நம்ம பவுல் லாட்டஸ் அப்படின்னாலும் யாரும் பாட்டாக நம்மளோட லாட்டஸை பிளான்டிங் பண்ணி வைக்காதீங்க. பாட்டாக வச்சுட்டிங்கன்னா உங்களோட பிளான்ட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ளவர்ஸே கொடுக்காது. ஏன்னா அது வந்து கம்மியான ஸ்பேஸ் தான் கிடைக்கும். எவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோ அழகாக வந்து நம்மளுக்கு பூ மலரும். ஸோ வந்து லியாங்கிலி எல்லாம் கூட வைக்கலாம். பட் ஆனாலும் நம்ம பாட்டில் இறக்கி வைக்கும்போது வாட்டர் லெவல் வந்து ரொம்ப ஆழமாக போயிடும். ஸோ சன்லைட்டு கிடைக்காது. அதில் வந்து நம்மளுக்கு அதிகமாக ஃப்ளவர்ஸ் எல்லாம் கிடைக்காது. ஸோ ஃபிஷ் விடுற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் வாட்டர் லில்லி பாண்ட் மாதிரி செட் பண்ணி கூட விடுங்க. பட் லாட்டஸில் நம்ம வந்து கரெக்டாக உரம் கொடுக்கறதுக்கும் அதே மாதிரி வந்து நம்ம அந்த பிளான்ட்டோட அந்த சன்லைட்டோட அந்த ஒரு இதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா தண்ணி சூடாகிறதுக்கும் ஃபிஷ் அந்த அளவுக்கு செட் ஆகாது. ஸோ வந்து நீங்கள் வந்து லாட்டஸில் வந்து விட்டுட்டு லில்லி பாண்டில் ஃபிஷ்ஷை விட்டு பாருங்கள். லாட்டஸில் மேக்ஸிமம் வந்து ஃப்ளவர்ஸ் பார்க்குற மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அது அழகாக இருக்கும். ஏன்னா லாட்டஸில் வந்து ஃப்ளவர் வர வைக்கிறதுக்கு நமக்கு ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் தேவை. அவ்வளோ ஃபர்டிலைசர்ஸ் கொடுக்கும்போது பிளான்ட் வந்து நல்லா பூக்கும். பட் ஆனால் ஃபிஷ்ஷு சில நேரம் இறந்து போயிடும். அதே மாதிரி வந்து தண்ணியும் லைட்டாக எல்லாம் சூடாகணும் லாட்டஸுக்கு. அந்த மாதிரி ஆகும்போதும் ஃபிஷ்ஷு வந்து இதாகி போயிடும். நிறைய பேர் என்ன கேட்பாங்க, கண்டிப்பாக ஃபிஷ் விடணுமா அப்படின்னு. தேவையே இல்லை. உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ளாட்டிங் பிளான்ஸ் இருந்தாலே நம்மளுக்கு வந்து அதில் எந்த ஒரு மாஸ்கிட்டோ லார்வையும் வளராது. அதே மாதிரி தண்ணி சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிறது இன்னொரு டவுட்டு. தேவையில்லை. நம்ம வந்து ஒரு 3 days ஒன்ஸ் வந்து இதில் வந்து ஹோஸ் இப்படி வச்சு விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி பழைய தண்ணி கீழே போகிற மாதிரி கொஞ்சம் புது தண்ணி நிரம்புற மாதிரி பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து தண்ணி எடுத்து ஊற்றுறீங்கன்னா ஒரு 4 கப்பு தண்ணி கீழே ஊற்றி விட்டு புதுசாக ஒரு 4 கப்பு தண்ணி ஊற்றி விடுங்க போதும். மற்றபடி ஃபுல் சாய்ச்சி விட்டு தண்ணியெல்லாம் யாரும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். அது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது. அதே மாதிரி நம்ம டப்பை க்ளீன் பண்ணி வைக்கும்போது இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பழைய வந்து இதெல்லாம் இருக்கும் பார்த்துங்களா, இந்த இதில் வந்து பாசி அந்த மாதிரிலாம் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி பழைய லீஃப் எல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு புதுசாக கொஞ்சம் தண்ணி நிரப்பி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 days ஒன்ஸ் ஆகுது நம்ம பிளான்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கவனிக்கணும். இப்போ பாருங்கள் இதெல்லாம் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்னா தான் நம்மளுக்கு வந்து அந்த பிளான்ட்டுக்குள்ளே சன்லைட் அந்த மண்ணில் வந்து அடிக்கும். இவ்வளோ தான் விஷயம். மற்றபடி யாரும் தண்ணியை சேஞ்ச் பண்ணாதீங்க. அதே மாதிரி மழை தண்ணி வந்து ரொம்ப நல்லது, திரும்பவும் சொல்கிறேன். அதனால் மழை தண்ணி டப்பில் இருக்கிற வரைக்கும் நமக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், செடி நல்லா வளரும். அதையும் பார்த்துக்கோங்க. கலெக்ட் பண்ணி வச்சு ஊற்ற முடிஞ்சால் அப்படியே ஊற்றுங்க. பேர் என்ன கேட்பாங்க, மேம் நீங்கள் என்ன ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்க அப்படின்ட்டு. நான் வந்து ஒரு ஃபர்டிலைசர் மிக்ஸு தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ வந்து அதில் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸும் அது இல்லாமல் நிறைய பிளான்ட்ஸுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் மிக்ஸ் பண்ணி தான் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட pHயுமே கொஞ்சம் ரெகுலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதோட 100 grams பேக்கெட் வந்து 50 rupees. அது வந்து நம்ம பேக்கெட்டாக சேல் பண்ணுறோம். அதே மாதிரி 1 kg இன்க்ளூடிங் சிசி நம்ம வந்து 500க்கு கொடுக்குறோம். நம்ம பேக்கெட்டாக வாங்கும்போது கண்டிப்பாக தனியாக சிசி கொடுக்குற மாதிரி இருக்கும். நம்ம சென்ட் பண்ணணும் இல்லைங்களா. ஸோ வந்து உங்களுக்கு பிளான்ட் கூட அந்த மாதிரி ஆர்டர் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். இல்லை செப்பரேட்டாக நான் சொன்ன மாதிரி வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதே மாதிரி நான் முன்னெல்லாம் வீடியோஸில் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக நம்மளோட பிளான்ட்டை வந்து நம்ம ஸ்க்ரீனிங் பண்ணணும். நம்ம பிளான்ட் வந்து ஏதாவது பூச்சி இருக்கா அப்படின்னலாம் நம்ம வந்து டெய்லி ஒரு டைமாவது நம்ம பிளான்ட்டை பார்க்கணும். எப்படி மகாலட்சுமி வந்து நம்ம எப்போவுமே சொல்லுவாங்க, மகாலட்சுமி வந்து நம்ம வந்து நல்லா வந்து கவனிக்கணும். தட் மீன் மகாலட்சுமி வீட்டில் இருக்கணும்னா வீட்டை சுத்தமாக வச்சுட்டு மகாலட்சுமிக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வச்சாதான் நம்ம வீட்டில் மகாலட்சுமி தங்குவோம் அப்படின்னு நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி தான் நம்மளோட பிளான்ட்டும் நல்லா நீட்டாக அழகாக நல்லா கேர் பண்ணி வச்சுருந்ததுன்னா நம்ம பிளான்ட்டும் நம்மளை வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுத்து நேசிக்கும். மகாலட்சுமியோட கடாட்சமாக தான் நம்மளுக்கு அது தெரியும். எனக்கு அப்படி நிறைய டைம் ஃபீல் ஆகிருக்கு. அதனால தான் நான் சொன்னேன். ஸோ எல்லாருமே உங்கள் பிளான்ட்ஸை வந்து ஒரு மகாலட்சுமியாகவே வந்து கண்டு டேக் கேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும், நிறைய சந்தோஷத்தை கொடுக்கும். நம்மளோட லாட்டஸ் பிளான்ட்ஸுக்கிட்டே நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு பாசிட்டிவான ஒரு ஃபீல் கிடைக்கும். நம்ம எவ்வளோ டென்ஷனாக இருந்தாலும் நம்ம பிளான்ட்ஸுக்கிட்ட கொஞ்சம் நேரம் வந்து நின்றுட்டோன்னா நம்மளுக்கு அப்படி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். நம்மளுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் கொடுக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டு தான் நம்மளோட லாட்டஸ் பிளான்ட்டு. இது வந்து எனக்கு ஃபீலான ஒரு விஷயத்த நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். அதே மாதிரி உங்களுக்கு வந்து லாட்டஸ் டியூபர்ஸ் வேணும்னாலும் வாட்டர் லில்லி பிளான்ட்ஸ் வேணும்னாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். வேணுங்கும்போது மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். முன்னாடியே யாரும் கேட்க வேண்டாம். ஏன்னா ஒரு டைம் கேட்டு இருக்கிற வெரைட்டிஸ் வந்து அடுத்த டைம் நீங்கள் கேட்கும்போது இருக்காது. ஆனால் எப்போவுமே நம்மள்கிட்ட நல்ல ஃப்ளவரிங் ஆகிற வெரைட்டிஸோட டியூபர்ஸ் அவைலபிலிட்டி இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து அது ஸ்டாக்கில் வச்சுருப்போம். மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கும். ஸோ முன்னாடியே கேட்க வேண்டாம். நீங்கள் வந்து கேட்டுட்டு அப்புறம் ஒரு 1 week கழிச்சு கேட்டிங்கன்னா அந்த வெரைட்டி இருக்காது. ஸோ வந்து பிளான்ட்ஸ் லாட்டஸ் பிளான்ட்ஸ் வந்து நேரில் சேலம் வந்து கலெக்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டப்போட நம்ம சேல் பண்ணுவோம், அப்படியும் வாங்கிக்கலாம். இல்லை வாட்டர் லில்லிஸுமே அப்படி வாங்கிக்கலாம். பட் வந்து கொரியரில் அந்த மாதிரி அவைலபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால் லாட்டஸ் டியூபர்ஸும் வாட்டர் லில்லி பிளான்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன் சேல் தான் இருக்குது. டேரெக்டாக கலெக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ வந்து எல்லோரும் அதெல்லாம் புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேவைப்படும் போது உங்களுக்கு வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ் பண்ணுங்கள், கால் பண்ணாதீங்க.
ஸோ வந்து இன்றைக்கி லாட்டஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இனிமேல் வாட்டர் லில்லியை பற்றியான ஒரு டீட்டெயில்ஸ் வந்து இன்னொரு வீடியோவில் நான் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்தால் உங்களுக்கு போர் அடிக்கும். ஸோ வந்து அடுத்த ஒரு வீடியோவில் இந்த வாட்டர் லில்லிஸ் வந்து எப்படி கேர் பண்ணணும் மழை டைம்லேயும் மற்ற டைம்லலாம் வந்துட்டு டோட்டலாக ஒரு வீடியோவாகவே நான் போடுறேன். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ. நம்ம மயூரி தான் உங்களுக்கு வந்து என்னக்கிட்ட கேட்ட ஞாபகத்தை வச்சு மேக்ஸிமம் நிறைய பேர் கேட்குற டவுட்ஸு இதெல்லாம் தான். ஸோ அதெல்லாமே நான் வந்து சொல்லியிருக்கேன். இதுக்கு மேல் கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கண்டிப்பாக வீடியோவில் அதுக்கான சொல்யூஷன்ஸை சொல்கிறேன். நிறைய பேர் ஸ்னெயில்ஸுக்கெல்லாம் வந்து கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கேன். ஸோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் அதெல்லாம் பாருங்கள். ஸோ இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.